வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கத்தார் செல்கிறார். நாட்டில் இந்த மாதத்தில் 22,000 கோடி ரூபாய் அளவிற்கு அந்நிய முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து தேசிய மகளிர் ஆணைய குழுவினர் சென்னையில் இன்று விசாரணை மேற்கொள்கின்றனர். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் நேற்று காலமானார். உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டிகள் நியூயார்க்கில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கத்தார் செல்கிறார். இந்த பயணத்தின்போது அவர் கத்தார் பிரதமரும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருமான திரு ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல்தானியை சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். குறிப்பாக வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட பரஸ்பர நலன் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் இன்று வர்த்தக தொழில்துறையினருடன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனை மேற்கொள்கிறார். வரும் நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அதில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் மற்றும் சலுகைகள் குறித்து அமைச்சர் ஆலோசனை நடத்தவுள்ளார். விண்வெளியில் விண்கலங்களை இணைத்தல் மற்றும் பிரித்தல் தொடர்பான சோதனைகளுக்கான இந்தியாவின் SDX-01 மற்றும் SDX-02 ஆகிய 2 செயற்கைக்கோள்கள் PSLV-C-60 ராக்கெட் மூலம் இன்றிரவு மணி 9:58க்கு விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து செலுத்தப்படும் இந்த சிறிய வகை செயற்கைக்கோள்கள் பூமியிலிருந்து 470 கிலோமீட்டர் உயரத்தில் வெவ்வேறு சுற்றுவட்ட பாதைகளில் நிலைநிறுத்தப்படும். ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படுவதை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு மீன்வளத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா தொகுதியில் புதிய விமான நிலைய கட்டுமானப் பணிகள் இன்னும் 2 மாதங்களில் தொடங்கும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் இத்தொகுதியில் ரயில் மற்றும் சாலை இணைப்பு வசதிகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள விமான போக்குவரத்து அவசியம் என்பதால் புதிய விமான நிலைய பணிகள் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்கப்படும் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 1 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். அங்குள்ள ராஜ் சபகர் பகுதியில் நடைபெறும் மகாமஸ்டக அபிஷேகத்தில் பங்கேற்கும் அவர் அசுரா பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தரம்பூர் தீர்த்தம் ஸ்ரீமத் ராஜ்சந்திரா ஆசிரமத்தின் ஆண்டு விழாவிலும் பங்கேற்கிறார். நாட்டில் இம்மாதத்தில் மட்டும் 22,000 கோடி ரூபாய் அளவிற்கு அந்நிய முதலீடுகள் வரப்பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி இந்திய பங்குச் சந்தைகளில் 16,575 கோடி ரூபாயும், கடன் சந்தையில் 5,352 கோடி ரூபாயும் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த சில மாதங்களில் வரப்பெற்ற முதலீடுகளில் மிக அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதற்கான தேசிய மகளிர் ஆணைய குழுவினர் சென்னை வந்துள்ளனர். இந்த குழுவினர் இன்று அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சென்று நேரில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். பள்ளிக்கல்வித்துறை மூலம் நடத்தப்படும் தகைசால் பள்ளி பயிற்சி முகாம் மாணவர்களின் தலைமை பண்பை வளர்த்துக் கொள்ள உதவுவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் நடைபெறும் இந்த 5 நாள் பயிற்சி முகாமை பார்வையிட்ட அவர் மாணவ மாணவியருடன் கலந்துரையாடினார். ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 28 தகைசால் பள்ளிகள் இயங்கி வருவதாகவும், இந்த பள்ளிகளில் விண்வெளி அறிவியல், ரோபோட்டிக்ஸ், இணையவழி பாதுகாப்பு போன்ற அம்சங்கள் குறித்து பயிற்சி முகாம் நடத்தப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ராணுவ வீரர்களின் அர்ப்பணிப்புமிக்க சேவை நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஊக்கமளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள 3 ராணுவ கல்வி நிறுவனங்களை பார்வையிட்ட அவர் மவு பகுதியில் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடினார். எல்லைப் பகுதியில் அவர்கள் ஆற்றி வரும் சேவையானது நாட்டு மக்களை பாதுகாப்பாகவும் வலுவாகவும் உணர வைக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். வடக்கு மற்றும் மேற்கு எல்லைப் பகுதிகளிலிருந்து பாதுகாப்பு சார்ந்த சவால்களை தொடர்ந்து நாடு எதிர்கொண்டு வருவதாகவும், அதை முறியடிக்கும் உத்வேகத்தோடு விழிப்புடன் இடையறாது செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். 2047ஆம் ஆண்டில் நாடு சுயசார்பு நிலையை எட்டுவதில் ராணுவத்தின் பங்கு மிக முக்கியமானது என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். எல்லைகளை காப்பது மட்டுமல்லாமல் நாட்டை கட்டமைப்பதிலும் முன்னோடிகளாக ராணுவத்தினர் விளங்குவதாக அவர் கூறினார்.
இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பாபா சாஹேப் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு திரு ராஜ்நாத் சிங் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விவசாயத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை பயன்படுத்துவதன் மூலம் மகசூல் அதிகரிப்பதாகவும் அதனால் விவசாயிகள் இரட்டிப்பு வருமானம் ஈட்டி வருவதாகவும் அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சூரிய மின்சக்தி சாதனங்களை வேளாண் துறையில் பயன்படுத்துவதன் காரணமாக இம்முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். திரிபுராவின் சிபாஹிஜாலா மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். 2 நாள் பயணமாக திரிபுரா சென்றுள்ள திரு பிரல்ஹாத் ஜோஷி அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹாவுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது திரிபுராவில் செயல்படுத்தப்படும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ள தனியார் நிறுவன உத்தரவாத திட்டத்தின் கீழ் வடகிழக்கு மாநிலங்களில் தானிய சேகரிப்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறினார். ஜம்மு காஷ்மீரில் இந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் வேட்டையின்போது கொல்லப்பட்ட தீவிரவாதிகளில் 60% பேர் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என ராணுவம் தெரிவித்துள்ளது. அங்கு நடைபெற்ற பல்வேறு தாக்குதல்களில் 75 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் வயது முதிர்வு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக ஜார்ஜியாவில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 100. 1977ஆம் ஆண்டு முதல் 1981ஆம் ஆண்டு வரை அமெரிக்காவின் 39வது அதிபராக அவர் பதவி வகித்தார். உலகம் முழுவதும் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளை ஊக்குவிக்க பாடுபட்டதற்காக 2002ஆம் ஆண்டு அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அவரது மறைவுக்கு உலக தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டிகள் நியூயார்க்கில் இன்று தொடங்குகின்றன. இதில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா, அர்ஜுன் எரிகேசி, ஹோனேரு ஹம்பி மற்றும் உலகின் முன்னணி வீரரான மேக்னஸ் கால்சன் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மெல்போர்னில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் கடைசி நாளான இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் உணவு இடைவேளை வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 33 ரன் எடுத்துள்ளது. இப்போட்டியில் இந்தியா வெற்றி பெற 340 ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் இந்திய வீரர் பும்ரா ஆஸ்திரேலியாவின் டிராவிஸ் ஹெட்டை வீழ்த்தி டெஸ்ட் கிரிக்கெட்டில் 200வது விக்கெட்டை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். சீனாவின் ஷென்ஷன் நகரில் நடைபெற்ற கிங் கோப்பை சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் 3வது இடத்தை பிடித்துள்ளார். நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் அவர் சீனாவின் ஹூசியினுடன் தோல்வியடைந்து 3ஆம் இடம் பிடித்தார். மும்பை கடற்படை பள்ளியில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவி காம்யா கார்த்திகேயன் உலகில் உள்ள உயரமான 7 மலைச்சிகரங்களை ஏறி சாதனை படைத்துள்ளார். புரோ கபடி லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஹரியானா வெற்றி பெற்றது. புனேயில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் இந்த அணி பட்னா அணியை 32-23 என்ற புள்ளி கணக்கில் வென்றது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணி கேரள அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கத்தார் செல்கிறார். நாட்டில் இந்த மாதத்தில் 22,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து தேசிய மகளிர் ஆணைய குழுவினர் சென்னையில் இன்று விசாரணை மேற்கொள்கின்றனர். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் நேற்று காலமானார். உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டிகள் நியூயார்க்கில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.